இந்த பாரத தேசத்திலே வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மானத்திற்கும் அன்பு அரவணைப்பு ஈவு இறக்கும் தெய்வதாட்சத்துக்கு பேர் போன நாடு இந்த உலகத்தின் முதலாய் பண்டிதமாய் வழங்கும் தமிழ்நாடு சீமை தமிழ்நாடு சீமையில வந்தவர்களை வாழ வைக்கும் தெய்வமாய் விளங்கும் மேலே இழந்தவர்களும் நன்மைகளை அமர்ந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்சதேவர்களான 7 சிவாய்மார்கள் கருணராசன், சிமிலராசன், குட்டி வீரன், தேர்தகன், தேர்குடையோன் என்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ஏக வைக்கும் ஒரு புனிதமான ஒரு சத்திரம் ஆதினன் வடக்கு வாசல் வைகுண்டர் தர்மபதி இந்த இடத்தை ஆள்வதற்காக அவதாரமாய் வந்தவர். ஒவ்வொரு யுகம் தோன்றும் பொழுதும் யுகபுத்திரர்கள் அவதரிப்பது அவசியமாய் இருந்தது. இருதயம் தோன்றும் பொழுது முதலாவது யுகம் தோன்றும் பொழுது தேவர்கள் ஒரு உலகிலும் அசுரர்கள் ஒரு உலகிலும் இருந்தார்கள். அவரவருக்கு ஒரு தர்மம் இருந்தது. அதன் வழியிலே அவர்கள் வழி நடந்தார்கள். அங்கு இறைவன் அவதரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது யுகம் யுகத்திலே இரண்டாவது யுகமாய் விளங்கிய தேவர்களும் அசுரர்களும் ஓடுவடையில் வாழத் தொடங்கினார்கள். அப்பொழுது அதர்மத்தை அழிப்பதற்கு ஒரு அவதாரம் தேவைப்பட்டது. அதன் பிறகு 3வது யுகம் ஒரே குடும்பத்திலே அவதரித்தார்கள். நல்லவர்களும் கெட்டவர்கள் ஒரு குடும்பத்திலே நல்லவர்களும் கெட்டவர்களும் அவதரித்தார்கள். அதுதான் மகாபாரதம். அப்படியானால் அவர்களை அழிப்பதற்கு பரமாத்மாவை கிருஷ்ணனாய் அவதரித்து தர்மத்தினை நிலைநாட்டுவதற்கு பஞ்சபாண்டவர்கள் அருகாமையில் அவர்களுக்கு இறைவனாய் அவதரித்தாலும் அர்ஜுனனுக்கு தேர்வட்டியாய் போய் அமர்ந்திருக்கிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எதையும் செய்ய துணிந்தவனாய் இறைவன் இருந்தார். இருந்த போதிலும் அந்த யுகத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டது. ஆனால் இந்த யுகம் கலியுகம். இந்த யுகமானது கலியுகம். கலியுகம். இந்த கலியுகத்திலே தேவர்களும் அசுரர்களும் எங்கு இருக்கிறார்கள்? எங்கே? நம் உடலில் தான் இருக்கிறார்கள். ஒரு உடலில் தேவர்களும் அசுரர்களும் குடியிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நன்மையான குணமும் மனிதர்கள் இருக்கும். கஷ்டப்படுதானா உதவி செய்யணும், பசியில வருதானே சாப்பாடு போடணும், பெண்ணை கண்டா தெய்வமா வணங்கணும். இன்னொரு புத்தி சொல்லும், பணங்காசு நமக்கு மட்டும் சேகரித்து வச்சுக்கணும். எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு காம எண்ணம், ஒரு தவறான சிந்தனை. நல்லதும் கெட்டதும் ஒவ்வொரு உடலிலே சிந்தனை கொள்ள ஆரம்பிச்சது. இதுல எப்படி தனித்தனியா பிரிச்சதுக்கு உடலை 2ஆ வெட்ட முடியுமா? எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். தனித்தனியா இருக்கும்போது ஈஸியா வென்று விடலாம். ஒவ்வொரு உடலில் மனமானது தேவர்களுடைய புத்தியும் அரக்கர்களுடைய புத்தியும் தாங்கி கொண்டு பிறந்திருக்கிறது இந்த கலியுகம். அதுதான் மனிதனாக மட்டும் இறைவன் படைப்புல எல்லா உயிர்களும் இறைவன் படைத்தவாறு இருக்கிறது. மனிதன் மட்டும் தர்மம் மாறி அதர்மத்தின் பாதையிலே தலைகளாய் போய் கொண்டிருக்கிறார். தலைகளாய் போய் கொண்டிருக்கும் அதர்மவாதிகளை சீர்திருத்தம், தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் அகிலமெல்லாம் உள்ள எல்லா சக்தி தன்மைகளையும் ஆண்டவங்களையும்
பெண் தன்மைகளை ஒரே தன்மையாய் உருவாக்கி ஒரு குடையிந்தியரை ஆட்சி செய்ய அவதரித்தவன் தான் என் ஐயனாய் விளங்கும் வைகுண்டம் வாழ்பதி என் பெருமான் ஆதி வைகுண்ட நாதர் அவதாரமாய் என்ற கலியுகத்தில் அவதரித்தது தர்மயுகம் உருவாக்குவதற்கா. அதனால் என் ஐயனாய் விளங்குபவன் எங்கே தோன்றுகிறார்? எப்படி தோன்றுகிறார்? நாட்டிலேயோ நல்ல அவருடைய குமரி மாவட்டத்தில் தாமரகுளம் என்னும் செட்டூரில் பொன்னம்பல நாடாருக்கு மகனாய் பிறந்தவர். இன்னைக்கு தெய்வமாய் கொண்டு இருக்கோம்னா சும்மாவா? ஒரு மனித உடலில் இறைவனுடைய ஆன்மா இறங்கி ஆர்ப்பரிக்க வேண்டுமானால் அவ்வளவு எளிதாக நடைபெறார். அதற்கென்று அந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த உடலும் அந்த ஆன்மா எந்த நாடு சீமையிலே அவதரிக்கிறார்? இந்த நாடையா கிபி 1809 இந்தியாவின் தென்கோடியான குமரி மாவட்டத்தில் அந்த புண்ணிய சத்திர
உடனாக இருந்தாலும் ஓர் உயிரால் செயல்பட்டு வருகிறார் அழகாக பொன்னம்பலம் நாடாரும் வெயிலாளமாறு வாழ்ந்தவர்களே ஆதி ஆண்டவராய் விளங்கும் சிவனாருடைய அருளால் திருவையாள் எம்பெரும் நாராயணமூர்த்தி திருவையாளே அந்த பொன்னம்பல நாடாரும் வெயிலாளம்மாளும் இறைவன் ஈசனுடைய அருளாலே திருவையாளே ஈருடல் ஓர் உயிராயிரைய இணைகின்ற அமர்ந்து தங்கி அம்மாளுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். ஏழை குடும்பமாய் அழகா ஏழை குடும்பத்தில் பிறந்தவதரித்து வருகிறான். தாங்கள் சாதியாக அந்த நேரத்தில் பேதம் பார்க்கப்பட்ட சாதிகளிலும் பேதம், மதங்களிலும் பேதம், மொழிகளிலும் பேதம், உணர்வுகளிலும் பேதம், ஆண் பெண்ணிலும் பேதம், சமநிலை இல்லாத ஒரு உலகம். அதிலே தாழ்ந்த இனமாக கருதப்படும் சாணார் குலத்திலே ஏழை குடும்பத்திலே முடிசூடா மன்னனாய் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன்கும் இல்லையா கண்டிப்பாக பெற்றெடுத்த மானாய் விளங்கும் அழகு மகனுக்கு எப்படி பேர் சூட்டுகிறார்கள்? எப்படி சூட்டுகிறார்கள்? பிறந்தவர் குழந்தையானதை அழகாய் குழந்தை பிறந்த நேரத்தில் பிறந்த மகனான ஆண் குழந்தைக்கு கொட்டிலிருந்து குளிப்பாட்டி தலையிடங்கள் சேட வந்து அவன் 48 நாள்
தான் பெற்ற பிள்ளைக்கு தனக்கு பேர் வைக்க உரிமை இருக்கா இல்லையா? உரிமையை மறுக்கப்பட்ட காலம் மன்னர்களுடைய ஆட்சி காலம். அது என்ன முடிசூடும் பெருமாள் என்ன மன்னரா பிறந்துட்டாரா இல்ல இந்த மாநிலத்தை ஆள போறாங்க? தாண்டகுடத்தில் பிறந்தவன், சாணார்குடத்தில் பிறந்தவன், ஏழையாய் பிறந்தவன் வேறு என்ன முடிசூடும் பெருமாள் வச்சிருக்கிறார். அப்ப தாழ்ந்த குளம்னு ஒண்ணு இருந்துச்சா? இறைவன் படைப்பில் அப்படி பார்த்ததே இல்லை. அப்படியானால் அந்த பெயரை நீக்க வேண்டும். பக்கத்துல இருக்காங்க கொஞ்சம் உயர் ஜாதின்னு அந்த நேரத்துல உயரமா பேசி வச்சிருக்காங்க. நாங்க தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு வருவாங்கல்ல ஒரு ஜாதி. அந்த மக்களை தான் உண்டாமி செய்து திருவிதாங்கூர் மகாராஜா இருக்கிறாரு. அவர் காலத்துல போட்டு வைக்கிறாரு. அப்போ இந்த ஊருக்கு ஒரு ராஜாவா ரெண்டு ராஜாவா? ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். இந்த நாட்டுல ரெண்டு ராஜா இருக்கிற மாதிரிலாம் தெரியுது. தெரிகிறது. ஏன் அப்படி பேசுகிறீர்கள்? இதற்காக அப்படி பேசுகிறீர்கள். பொன்மம்பல நாடா இருக்கும். வேடம்மாளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார். முடிசூட பெருமாள் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். என்ன காரணம்? எந்த நாட்டுக்கு முடிசூட்டி இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. இதுதான் சகிரி வேலைங்க. பத்த வச்சு விடுறது. அப்படி பாப்பா பாத்தியா நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு கெடுக்கதே வேலையா வச்சுக்கிட்டு அது ஒரு பொறுப்புல ஆண்டிக்கிட்டு இருக்கு. அதனை போல முடிசூடும் பெருமாள் என்று கொடுத்த பேர் நாமத்தை சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம் பொட்டுக்கிட்டு வந்துட்டு திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு எப்படி வருது பாவா? எப்படி இந்த நாட்டுக்கு நான் ராஜாவா அவன் ராஜாவா? தன்னுடைய அரமனை விட்டு வருகிறார். அந்த திருவிதாங்கூர் மகாராஜா வெள்ள கூந்தீரம் மக்கள் எல்லாம் ஓரமா ஒதுங்கிடணும். மேல சட்டை போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, துண்டை தோல்ல போடக்கூடாது. நன்னா கை கட்டி குறுக்க வளைஞ்சி குனிஞ்சு நிக்கணும். அப்படி ஒரு நிலைமை. மன்னர் வருகிறாரு. அப்பா பொன்னம்பலம் அரமனை விட்டு குடிலை விட்டு வெளியே வாரும். இந்த நாட்டிலே திருவிதாங்கூரிலே மகாராஜர் என்பதாய் நான் ஒருவர் மட்டுமே முடிசூட வேண்டும். எந்த நோக்கத்தில் உன் மகனுக்கு முடிசூடும் பெருமாள் என்று பெயர் கொடுத்தார்? என் ராஜ்யத்தை அழிக்கும் நோக்கமா? என் ராஜ்யத்தை பிடிக்கும் நோக்கமா? தாண்ட குலத்திலே பிறந்து விட்டோம் என்ற ஒரு கோபத்தில் வைத்து விட்டாயா? எந்த நிலையில் இருந்தாலும் சரி உன் மகனுடைய பெயரை இப்பொழுதே மாற்ற வேண்டும். இல்லையானால் உன்னை நாடு கடத்த பொழுது ஊரை விட்டு அணிந்திரும். இல்லையினால் குடும்பத்தோடு சிறை சேதம் செய்யப்படும். மன்னர் தண்டனம்ல எப்படி இருக்கும்? நீதியே இருக்காது. மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. ஒரு பசுவின் கண்டுக்குட்டியை தன் மகன் தேர்காலில் கொண்டான் என்பதற்காக அந்த பசுமாடு ஓடி போய் அந்த மணியை இழுத்து அடித்து கண்ணீர் வடித்ததால்
பசுமாடு 5 அறிவு ஜீவன். மன்னன் மகன் 6 அறிவு ஜீவன் மாநிலத்தை ஆளப் போகிறோம். ஆனால் உயிர் ஒன்றுதான் என்பதை உணர்ந்த மனுநீதி சோழன் உயிருக்கு உயிர்தான் நிகர் என்று சொல்லி தன்னுடைய மகனை தேர்காலில் பலி கொடுத்தான். அது தானே ஓட்டி மகனை கொன்றான். நீதியை நிலைநாட்ட தன் மகனே பலி கொடுத்த மாமன்னர்கள் சோழ பரம்பரைகள் வாழ்ந்த நாடு இது. கொஞ்சம் தெற்க போய் குமரி மாவட்டம் தாண்டி எந்த அண்ணன் எந்த பறையும் எவ்வளோ நோக்கம் அப்படின்னு இந்த மலையாள ஜீவி திருவிதாங்கூர் மகராஜா அவளுக்கு கொஞ்சம் சொல்லுன்னு கொண்டுட்டு வந்துட்டோம். நம்ம ஊர்ல முடிசூடும் பெருமானும் ஒரு பேர் வைக்கலாமா? பெயரை உடனே மாற்ற வேண்டும் என்று ஆணை எடுக்கிறான். மன்னர் சொல்லி மீறி பேச முடியுமா? முடியாது. எதிர்த்து பேச முடியுமா? முடியாது. இப்படி நாமம் போட முடியுமா? முடியாது. எப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா? மன்னர் வந்தா எந்திரிச்சு கை கட்டி குனிஞ்சி நிற்கணும். எல்லாம் ஐயாவுடைய அருளால் என்று நாம் சமநிலையில் இருக்கிறோம். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று உரைத்தார் அல்லவா? அது ஐயாவின் வாக்குப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறேன். தொண்டை தூக்கி கக்கத்தில் வைக்காத, தோண்ட போடாத, தலையில கட்டுறா. இதுதான் ஐயாவுடைய அறிவுரை. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஐயா அவ்வளவு சோதனைகளை கடந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் ஐயாவா இருக்கார். சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே, எழுந்து வேகமாக ஓடு. உன்னுடைய சோதனைகளை கண்டு நீ துவண்டு விடாத, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாத. ஐயாவே நமக்கு விழிச்சிருக்காரு. அவர் வாழ்க்கை முழுசா கேட்டா போதும், அவ்வளவு சோதனைகளை கையாண்டிருப்பார். அத்தனை சோதனைகளையும் தாண்டி இன்று நிலை பெற்ற தெய்வமாய் அமர்ந்து இருக்கிறார் அல்லவா? புண்ணிய சேத்திரமாய் அமர்ந்து இருக்கும் மன்னன். அந்த முட்டுக்குட்டி என்று பெயராமத்தை மாற்ற சொல்லுகிறான். சொல்லுகிறான் பெற்றவங்க தான் பேர் வைக்கணும். இமாலய பேர் வைக்காப்ல, பெற்றவங்க பேரை தூக்கிட்டு இமாலவர் பேர் வைக்காப்ல. முடிசூடும் பெருமா என்ற பேராமைக்கு நீங்கி அந்த முத்துக்குட்டி முத்துக்குட்டி என்று சொல்லி சும்மா வந்துருமா சிந்தனையில். அந்த அவனான குழந்தை பிறந்தவுடனே ஆன்மாவை துறந்தது. அப்படின்னா மீண்டும் உயிர் பெற்று வந்ததுன்னா அந்த ஆன்மா யாருடையது? பெற்றவர்களும் அறியாத ரகசியம். ஆமா, இறைவன் மட்டுமே அறிந்த ரகசியம். அறிந்த ரகசியம் இறைச்சாலையில் கிருஷ்ணன் பிறக்கும்போது யாருக்கா தெரியுமா? தெரியா. அதனை போல என் ஐயன் பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தை பிறந்தவுடனே உயிர் பெருந்து சடலமான அப்படியானால் அந்த உடலிலே உயிராய் நின்று ஜோதியாய் நின்று நம்மளை ஆட்கொண்டிருக்கும் இறைவனாய் இருப்பவன் யார் ஐயா? யாரு யாரு? எப்பேற்பட்ட தெய்வம் தெய்வம் அழகாய் அந்த சம்பூரண தேவனோட டாக்டர்லாம் பாரு, குழந்தை பிறந்து சத்தம் பண்ண நெஞ்சில் 2 அடி, முதுகுல 2 அடி, தலையில கிழக்கு எடுத்துறாங்களா இல்லையா? இந்த அம்மா எதுவுமே செய்யல, அப்படியே குழந்தை மடியில் வச்சுட்டே இருக்கு. என்ன மூச்சு இல்லை, பேச்சு இல்லை, கையை செய்யல, காலை செய்யல, சத்தம் கொடுக்கல, மூச்சு வரல, என்ன ஆச்சு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படி உயிர் போனது?
எப்படி உயிர் வந்தது பெற்றவர்களும் அறிய முடியாத ரகசியம். இறைவன் மட்டும் அறிந்த ரகசியமானது யார் அறிய முடியுமோ இறைவன் ஒருவனே அறிவான். அவனே வருவான், அவனே போவான், அவனே கொடுப்பான், அவனே எடுப்பான். பிரகாய பரவேசம் என்று சொல்வார்கள். உடல் விட்டு உடல், கூடு விட்டு கூடு பாய வித்தை. அந்த உடலிலே சம்பூர்ண தேவனின் ஆன்மா புகுகிறது. அந்த குழந்தையானது இந்த உலகத்தில் உள்ள குரோனிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் எடுத்து அவரார். ஆமா, அழிச்சாட்டங்கள நிறைய நடக்கு இல்லையா? அதர்மம் தலை தூக்குகிறது அல்லவா, தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த குரோனியை அழிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் எடுத்து அவதாரம் தான். அதனால் அந்த சம்பூர்ண தேவனாய ஆன்மா அந்த குழந்தை உடலில் புகுந்து நான் முதலாய் முத்துக்குட்டி என்ற பேர் நாமத்தில் அழைத்து வரப்பட்டது. அந்த முத்துக்குட்டி ஐயாவாய்ப்பட்டவர் பிறந்தவுடன் ஆள் முதலாய் இறைவனுடைய அருளை பெற்ற பிள்ளையாய் வளர்ந்தார். இறை சிந்தனையோடு பிறந்தா இறை சிந்தனை வளர்ந்தார். அப்படிதானே? மனதில் இருப்பதுதான் முதலில் வரும். நேரம் மனதில் இருப்பது கூட உதட்டில் வராது. அகத்தின் அழகை முகத்தில் கண்டு விடலாம், ஆனால் உதட்டில் கண்டுபிடிக்க முடியாது. சொல் பிறட்டு இருக்கலாம், ஆனால் மனம் பிறட்ட முடியாது. என்னதான் நடிச்சாலும் அந்த கண்ணில் செஞ்சிடும், அழகா காட்டி கொடுத்து விடும் அல்லவா. பிறந்த நாள் முதல ஆண்டவர் மீது அனாறு என்று கொண்டிருந்தார். ஈஸ்வர மகனான ஈஸ்வருக்கே பிறந்த மகன் போல அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்னடா நாராயணர் கோயில் அரகரா அரகரா சிவசிவா சிவசிவான்னு கேட்டு அறியும் சிவனும் ஒன்றும் அறியாதவர் வாயில மண்ணும் எழுதணும் இல்லையா? அதை உணர்த்துவதற்காகவே ஐயா பாடினார். ஐயா அரகர அரகரா சிவசிவ சிவசிவா அரகரோகரா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படின்னா தீமை விலகி நன்மை பெருகட்டும்னு அர்த்தம். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தீமை விலகி
நன்மை பெருகட்டுங்கிறது அர்த்தம். அதான் அரோகரம் அரகரகரா அப்படின்னு. அதான் நம்ம ஐயாவும் அரகரா அரகரான்னார். தீமை விலகட்டும் நன்மை விளையட்டும், தீமை விலகட்டும் நன்மை விளையட்டும் எழுதினார். அரகர அரகரா சிவசிவா சிவசிவா. சிவன் மேல் கொண்ட பட்டுதல் என்னாதனுடைய வீட்டிலே சிவனாருக்கு ஒரு பீடம் போட்டு வணங்கி வாரா வணங்கி வாரா. சிவனார் மேல் கொண்ட பக்தியாலே 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 அழகாய் வணங்கி வருகிறார். சிறுவயது முதல் தெய்வ பக்தியோடு உணர்ந்து வருகிறார். குழந்தைக்கு வயது என்ன ஆகிறது? இது அழகாய் 17 வயதாகிறது. 10 இப்ப 17 வயசுல கல்யாணம் முடிச்சதுன்னா கொஞ்சம் பிடிச்சி உள்ள போட்டுவான். மைனர்னு சொல்லி என்ன செஞ்சிருவேன்? உனக்கு சுயமாய் முடிவெடுக்கும் உரிமை இல்லைன்னு செயலில் போட்டுருவான். அப்ப அப்படி கிடையாது. பெற்றவர்கள் தான் பிள்ளைகளுக்கு முடிவெடுப்பார்கள். எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு என்பதை உணர்த்திய காலம். குழந்தை திருமணம்னு ஆரம்பிச்சுங்க. சொல்ற கேள்வி. பிறந்த குழந்தை 7 வயது 5 வயது இருக்கும்போதே திருமணம் முடித்து வைத்து விடுவார்கள். எதற்கு? அந்த நேரம் மனதில் காமம் இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சனை இருக்காது, அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற புத்தி இருக்காது. இந்த குழந்தை இன்னையிலிருந்து உன்னுடைய பொறுப்புன்னு ஒரு ஆண் மகனுக்கு பொறுப்பை உணர்த்தினார்கள். நீ 7 வயசுல 5 வயசு குழந்தை உன் கையில உன் பொறுப்பு. அவள் உன்னவள், அவளை பார்ப்பது உன் பொறுப்பு என்று கடமை உணர்வை உருவாக்கினான். அது காலப்போக்கில 14 வயசு 17 வயசுல கெட்டி கொடுத்து அது குழந்தையை பெற்றுக்கிட முடியாம, வாழ்க்கையை அறிஞ்சுக்கிட முடியாம, அந்த நடைமுறை தவறான பாதையில் சென்றதினால் அரசாங்கம் மாற்றியது. மற்றபடி குழந்தை திருமணம் என்பது உன்னை கொடுமைப்படுத்த இல்லை, உனக்கு பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் உன்னை நம்பி ஒரு பெண் இருக்கிறார் என்று உணர்த்துவதற்கு. நீ 5 வயதில் அவன் மீது வைப்பது பாசம் மட்டும்தான் வைக்க முடியும், காமம் வராது. அப்ப 21 வயது நீ அவளோடு நீ சேர்ந்து வாழும் போது காமம் இல்லாத தூய்மையான அன்புள்ளம் கொண்டு வாழ்க்கை நடைமுறை அமையும். அதற்காக உருவாக்கினான். அதை முற்றிலும் மாற்றி தவறாய் போய்விட்டு. ஆனாலும் ஐயா அவருக்கு 17 வயது ஆனாலும் ஆன போதிலும் நேர்த்தியான குணம், எல்லாரையும் ஒரே சமமாய் பார்க்கும் மனநிலை, எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதாய் உணர்ந்தவன், எல்லா நிலைகளிலும் தன்னிலை மாறாதவன். அந்த அழகான பிள்ளைக்கு திருமணம் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள் அல்லவா? பிறவி கர்மா என்று இருக்கிறது. விட்ட முறை தொட்ட முறை
போன ஜென்மத்துல ஒழுங்கா வாழாம மாட்டு மடிந்திருந்தா அந்த உயிர் மீண்டும் பிறவி எடுத்து வந்து தன் வாழும் வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போய்விடும். அது வேகமாக அந்த வாழ்வு முடியும். அதனை போல இந்த திருமணமாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. முத்துக்குட்டி சாமி திருமணம் முடிந்த அந்த திருமணமாளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்திருக்கிறது. போன பிறவியில் இருந்த அந்த கர்மா விட்டவரை சொட்டவரை நிறைவேற்றி அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டானதை செய்து அவரிடமிருந்து விடைபெற்ற பிறகு முத்துக்குட்டி சாமி அவர் மனம் முடிந்தார்கள். கர்மமானது நிறைவேறினாலும் முற்பிறப்பில் சம்பூர்ண தேவனிடம் கொண்ட காதலின் அடிப்படையில் மனம் முடிந்த ஒருவருடைய வாழ்க்கை சம்பூர்ண தேவர் இவரை அவரை விரும்பியதாலும் மறு பிறவியிலே அவருக்கு மனைவியாக வாழ்ந்துவிட்டு இவருக்கு மனைவியாக கர்மப்பலன் விதிப்பயனை யாராலும் மாற்ற முடியாது என்பதை ஐயா அழகா எடுத்துரைக்கிறார். என் பிறவி பிறந்தாலும் அப்பிறவி கர்மா உன்னை தொடரும் என்பதை அழகா எடுத்துரைக்கிறார் நமது ஐயா. அவருடைய வாழ்வியல் மூலமாகவே மற்றவர்கள் வாழ்க்கையை சொல்லவில்லை. அவர் வாழ்வு மூலமாகவே வாழ்வின் தன்மையை உலகுக்கு எடுத்துரைத்தவர். அழகாய் கொண்ட காதலின் அடிப்படையினாலே அந்த பொட்டு கூட்டி இருந்தாலும் பெற்ற மனம் பொறுக்குமா? கல்யாணம் முடித்து வாங்குகிறே பெற்ற மனமானது மகன் இரண்டு வந்ததாலும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறானே. இந்த துன்பத்தை பெற்றவனா கண்கூட பார்க்கிறோமா? என் ஆண்டவா நாராயணா பகவானே என் ஐயா சிவனே இவருக்கு ஒரு வழி இல்லையா என்று பெற்றவன் வெளியில
ஒளியாய் ஒளியாய் ஜோதியாய் சீரம் திருப்பமாய் கொடுத்த மகனை எடுத்து விடுவாயும் 2 வருட காலம் நோயால் துன்பப்பட்டு அவதிவிட்டு வாழ்கிற மகனுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா கிடையாதா அழுது நீ இங்கே வர வேண்டும் இங்கே மாசி மாதம் திருச்செந்தூர் கண்ணதில அந்த முருகன் பெருமான் காடுகளுக்குள்ள குளிக்கணும், கடல்ல கால் நினைக்கணும், 3 சமாதியை வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் விநாயக பெருமான்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் தான் முருகன் வரணும்.
நம்ம நேர முருகன் தான் போவோம். வள்ளியை விட்டு விட்டீர்கள் ஐயா, அதாவது அதே தான். ஊடகத்துல நம்ம என்ன செய்யலாம், வள்ளிகிட்ட கேட்கலாம், நம்ம புருஷன்ட்ட சொல்லமா ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லு. மனிதர்கள் யாரிடம் முறையிடலாம், வள்ளியிடம் முறையிடலாம். தேவர்கள் தேவையான முறையிடலாம். அப்ப நேரம் வள்ளியிட போய் சொல்ல வேண்டியது, எப்படியாவது எனக்கு இந்த வேலையை வாங்கி சொல்லி அது விதமான ஏற்பாடு கூட சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து ஐயா இருக்காருல்ல, அதனால் அங்க வேகமா நினைச்சுவா கடல் பக்கத்துல வந்து கால் நினைச்சிட்டு தான் போனோம். நம்ம ஆளுக்கு நடக்கவே முடியாது. கைகால் ரெண்டு அப்படி ஸ்டக்காகி நிற்கி ஒண்ணு வேலை செய்யற 2 வருட காலம் இறைவன் எப்படி மாற்றி அமைப்பானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். குஷ்டரோகியாக இருந்த அருணகிரியை காப்பாற்றி 12 வருடம் உட்கார வச்சு மறுபடியும் வந்து எழுத வைத்தாங்க இல்லையா, என்னது திருப்புகழ். அதே மாதிரிதான் ஐயாவுக்கு என்ன நடக்கிறது, அடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்த ஆளு கடற்கரை அருகாமையில் வருகின்ற வேளையில அவன் எழுந்து வேகமா முடியாமல் இருந்தவர் அந்த மாயனுடைய அந்த நாராயணன் திருவையாரே அந்த ஐயனுடைய அழைப்பாரே அவர் கடலுக்கு இருந்து நடக்க முடியாத ஆள் எந்திரிச்சு ஓடுற அப்படின்னு இருக்கும். கடற்கரை அவரவர் வந்து முடியாது. அதிசயத்தை பாரு முருகப்பெருமான், அதிசயத்தை பாரு முருகப்பெருமான், அதிசயத்தை பாரு. நடக்க முடியாம வந்தாலும் எந்திரிச்சு கடலுக்குள்ள ஓடுதாலும் போனால காணும்னு கிடக்கு. ஒரு நாள் உட்காந்து பார்த்தாங்க, எப்படியும் வந்துருவாரு. ஏன்னா நடக்க முடியாதாலும் எந்திரிச்சு ஓடுதாலும் அப்ப இறைவனுடைய முருகப்பெருமான் அருள் அல்லவா, திரும்ப வருவாருன்னு உட்காந்துட்டு இருக்காங்கள. ஒரு நாள் ஆச்சு, எப்பா இனிமே வர வாய்ப்பு கிடையாது, போன ஆளு தான், திரும்பி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, இனி அவர் வரமாட்டார் என்றும் மற்றவரெல்லாம் போய்விட்டார்கள். தான் போய்விட்டார்கள். 1000 பேர் போனாலும் அம்மா போவாளா, பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாளா ராஜா, போக மாட்டாளா, பிள்ளையா எப்படியா அவர் வந்துடுவார் என்றா நினைத்து கொண்டு கடற்கரை போனாலும் வரமாட்டாரு, இறந்தே போனாரு, இனி வரமாட்டாரு அப்படின்னு வந்த மக்கள் எல்லாம் விரும்புகிறார். பெற்றெடுத்த தாயவள் தந்தையும் வெயிலால் மட்டும் அழுதழுது கடற்கரையில வந்திருந்தார். உலகதான் ஐயா அவருடைய அவதார அம்சம் நடைபெறுகிறது. நடக்குதுல ராஜா, அதான் இல்லையா? ஆமா சொல்லு. ஆமா ஐயா உண்டு, ஐயா அரகரா அரகரா சிவ 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 சிவா. எப்படி தோன்றுகிறான், கடலுக்குள் போன்று 3 நாள். அந்த 3 நாள் எம்பெருமான் நாராயணன் ஐயாவிற்கு அகில திரட்டு என்னும் புக்கை எழுதி நம்மளுக்கு புக்கா பாடமா கொடுத்தாருன்னு சொல்றாங்கல்ல நம்பி உபதேசம். அதனால எப்படி வருகிறான் பாரு, எப்படி ஐயா யாருடைய கண்ணீரும் யாருடைய நம்பிக்கையும்
உறுதியா இருக்கிறதும் அவருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும். ஊரார் மற்றார் எல்லாரும் போயாச்சு. போனா வரமாட்டான், இறந்தா வரமாட்டாங்கிற நம்பிக்கையில எல்லாம் போயாச்சு. பெற்றவன் நம்பினான், என் மகன் வருமுறை இங்கு நான் இறப்பேன், இல்லையே மகனோடு இறப்பேன் உட்கார்ந்தார். கவலையும் கண்ணீரும் அந்த நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தார். 3ஆம் நாளையிலே இந்த வெயிலாளம்மா அழுக யாருக்கு கேட்டுச்சு இல்லையோ, என் பகவானுக்கு கேட்டுட்டு நாராயணரும் எப்படி வர்றான் பாரு, எப்படி வர்றாரு பாரு அந்த முண்ட நல்ல மகனை கட்டி அணைக்க போகுவேடா உன்னுடைய மகன் அல்ல அல்லவே அந்த கணியலிங்க அந்த கணியலிங்க ஏன்னா உருவம் யாருடைய மகனுடைய உருவம் உள்ளி இருப்பது யாரு? சாட்சாத் என் பெருமான் நாராயணமூர்த்தி வைகுண்ட வால்மதி அல்லவா? அதனால என்ன நீ தொடாத, நம்ம மகன் கிடையாது, என்னை கட்டி தழுவாத அப்படின்னு நினைக்கிறார். தள்ளி போய் நிற்கிறார்.
தாய்க்கு எப்படி இருக்கும்? ஆகா, இவ்வளவு நேரம் மகன் நல்லா தான் அந்த திடீர்னு கட்டி அணைக்க வேண்டாம் என்கிறார். அகில திருட்டு நூலிலே ஐயா சொல்லியிருக்கிறார், என்ன உரைத்திருக்கிறார்? ஆண்டு 1008 முன்னே அன்னையே எனவே நீ இருந்தாய் குண்டாம் 8ஆம் ஆசியிலே குணமாய் நாராயணராய் மகவாய் சான்றோர் கதைகள் பெற்றிடவே தர்மகுண்டம் பிறந்து வேறு குண்டாக கிடைக்குள் அரசால கண்டேன் ஒரே அம்மா நீ கண்டிரு நான் ஆண்டவன் என்பதை உணர்ந்திருங்க. அம்மாவுக்கு புரியல, என்னமோ மகன் பிறந்து தானே கடைக்குள்ள போகும்போதெல்லாம் நல்லா தானே இருந்தான், திரும்பி இறங்கும் போது என்னென்னமோ உணர்வு நிலை புரிகின்றவர்களுக்கு உள் இருப்பது ஆண்டவன் என்பதை ஏற்க மறுக்கிறார். அதுதான் தாயின் உள்ளம். எப்படி இருந்தாலும் என் மகன் தான் என்பது போல் இருக்கும். அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்க வேலையே ஆண்டவர அழகாய் இறைவன் அவதரித்த திருச்செந்தூர் தன்னதில அவருடைய பிறப்பு அத்தனையும் சிறப்பு மற்றும் வரவேற்று சாந்தாக காட்டுகிறாடுத்தினாவே ஐயா இளமை நான் காட்டிய பதிசிறப்பை யார் வரவு சொன்னாரே ஐயா இவ்வாறு சொன்னவே நான் கொண்ட விஜயமா செயல்படுத்த கடலில் அவதொரு இடமான அழகான பரியார சுற்றுவரி நடவடியா சுற்றுவரி நடவடியா திருச்செந்தூர் என்று இருந்த இடம் ஐயா மண்டபம் அமைந்து மேடை அமைந்து ஆலயம் இருப்பதனால் செந்தூர் பதி அப்படின்னு ஒரு பெயர் வாங்கினார். பதி அப்படின்னா இறைவன், இறைவன் வாரம் கல். செந்தூர் பதி என்னும் பெயராக வாங்கியதல்லவா வாங்கியிருக்கிறானே. அதனால சொல்லி அம்மா நான் உனக்கு காட்டிய சிறப்பை யாரிடமும் சொல்லிவிடாது, இது அவதார குற்றமாய் போய்விடும் என்று அழகா இடத்துல வருத்தி விட்டு 1008ஆம் ஆண்டில் இருந்து இந்த உலகிலே அவதரித்த அவதாரங்களிலே ஒப்பற்ற அவதாரமாய் ஐயா வைகுண்டர் போற்றப்படுகிறார். அழகாயவனாய் முதலாவதாய் ஐயா கலியுகத்துக்கு முந்தைய 5 யுகங்களிலும் குரோனியர் ஒவ்வொரு தூண்டுகளும் ஒவ்வொரு உருவம் தாங்கி உலகெங்கும் வருவதை கொண்டார். அவற்றை அழிக்கும் பொருட்டு நாராயண மூர்த்தி உலகில் பிறந்து அவனை அழித்தார் என்பது வரலாறு. ஆனால் தற்போதைய கலியுகத்தில் குரோனியின் 6வது துண்டான களி
மாயையாய் உலகுக்கு வந்து மக்களின் மனதிலே குடிகொண்டு வந்துவிட்டது. கெட்ட எண்ணம், தீய சிந்தனை, தீய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கிறது? எப்படி மனதை ஆட்கொண்டு கெட்ட கொடிய வரங்களின் மூலம் மும்மூர்த்திகளையும் கண்டறிய முடியாத வரமாய் பெற்ற காரணத்தினால் நாராயணனை நேரடியாக வர வேண்டிய சூழ்நிலை. மும்மூர்த்திகளால் ஒன்றும் செய்ய முடியாது, வேற வழியே இல்லை. பெருமான் வந்தாத்தான் கலியனை அழிக்க முடியும், தர்ம யுகத்தை நிலைநாட்ட முடியும். ஏவல் சீமாய்மார்களில் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை அடக்கி ஆள முடியும். துஷ்ட பரிவாரங்கள் செய்பவர்களை அழிக்க முடியும், தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்பதற்காக அவரே அவதாரமாய் வந்திருக்கிறார். கலியுகத்தில் தர்மத்தை மாற்றி அமைப்பதற்காக மக்களின் மனதிலே குடிகொண்டுள்ளதால் அவரை அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அப்படி கலியம் கேட்ட வரங்களே உலகம் அழிந்து அது எதற்கு எப்படி எப்படி கோலம் கொள்ளணுமோ அது அதற்கு அப்படி எப்படி கோலம் கொள்ள வேண்டும் வேண்டும் வேண்டும். சிவன் விடுத்த அரண்டான கரியனை இருப்பதற்கு, குரோனியின் ஆறான குண்டங்களை ஒழிப்பதற்கு இந்த இளைய கலியுகத்திலே தர்மம் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அழகாய் அவதாரமாக வந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்ப எனவே வழிபட்ட குழந்தைக்கு புத்த என்னும் உபதேசம் நாராயணரால் கொடுக்கப்பட்டது. சொல்லுவேன் இல்லையா, விஞ்ச மந்திரத்தை ஓதி செருப்பு கொண்ட படிக்க விஞ்ச மந்திரத்தை ஓதி தீர்த்தம் தெளித்தால் நம்ம என்ன உருவம் நினைக்கிறோம் அந்த உருவம் இல்லையா, அந்த விஞ்சை மந்திரமானது நாராயணர் கட்டு கொடுக்கிறார் அல்லவா கொடுக்கிறார். அதனாலே பின்னர் முருகனுக்கு சட்டமைத்த பின்னர் ஏக பரம்பரை நாராயணரை உட்படுத்தி வருண்ட அவதாரம் வந்து விடமுறையில் வந்த திருவையூர் என்னும் இடத்திலே மனித உடல் பொண்ணு அம்பட நாடார் உயராளம்பதின் மகனார் ஒட்டுக்குட்டி உடல் எடுத்து பண்டார் மனிதர் மட்டுமல்ல, நாராயணர் மட்டுமல்ல, ஏக பரம்பரை மட்டுமல்ல, மற்றொரு உறவு மனிதரும் தான் நாராயணரும் தான் ஏக பொருளும் தான். சரியாக சொன்னால் எல்லாவற்றும் தொகுப்பு தான் சிவபெருமானிடம் செய்த ஒப்பந்த பிரகாரம் வழிபட்ட அவதாரத்திலிருந்து சூட்சமங்கள் மேற்கொண்ட காரணம் கலியன் வாங்கிய வரங்களை முறியடிப்பதற்காகவே தவம்புரிய
தவம் புரியவே எங்கே வருகிறார் பூவந்தன் தோப்பு என்னும்பதி எங்க இருக்கு இன்னைக்கு உள்ள சாமி தோப்பு அன்னைக்கு உள்ள பேரு பூவந்தன் தோப்பு என்னும் வருகிறார். வரவுட்டரையா எப்படிதான் வருகிறான் ஆறு நல்ல ஆண்டுகால தீய சக்திகளை ஒடுக்குமுறைகளை எடுத்து வருகிறார். அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? மக்களுக்கு அதை உணர்த்தணும் இல்லையா? வேண்டும் அல்லவா? அதனை தவம் இருந்த வடக்கு வாசலில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுகிறார். தரிசிக்கு வந்த பக்தர்களின் உடம்புகளில் சிலரின் உடம்புகளிலே பேய்களை ஆட வைக்கிறார் ஐயா. பின்னர் அவர்களின் சக்திகளை ஒப்படைத்து தீகளை தங்களை மாற்றிக் கொள்கிறார். அந்த பேய்களை என்ன செய்யணும்? அம்மா உன்னால நிற்க முடியாது, உன்னை கண்டார் என்கிறார். மக்களுக்கு தீயது செய்ய முடியாது. இந்த அகிலத்திலே வல்லமை பறிந்தவர் வைகுண்டன் ஒருவர் என்பதை உணர்ந்து அவைகளே தன்னுடைய சக்திகளை எடுத்து தீயிலே வாங்கிட்டுக் கொண்டது. அந்த இறங்கிய மனிதனுடைய உடல்களில் இருந்து மனித ஆன்மாக்களை எடுக்கிறார். இதனை கண்டார்கள். அவருடைய சக்தியின் காரணமாக பேயால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பேயுடைய ஆன்மாக்கள் எரிக்கப்படுகின்றன என்பதை விரிவாய் ஐயா நம்மளுக்கு சொல்லுகிறார். அதனால அங்கே இங்கே ஓடி ஆடி சாடாது. ஒரே இடத்துல ஐயா அரகரா சிவசிவா சிவசிவா என்று நின்று விடும். உயர்ந்து நிலையை அறிந்து விடலாம், அடைந்து விடலாம். தேவைகளை எரிச்சல் போட்டு மேலும் அவதார இவர்களை வைகுண்டம் நடத்தியுள்ளார். செய்யாத அவதாரம் கிடையாது, செய்யாத அற்புதமும் கிடையாது ஐயா அவர்கள். ஆனால் இந்த உலகத்துல மாந்திரிகமும் ஒன்று ரொம்ப பெருசா பேசப்படுகிறா. அந்த மாந்திரிகம் படித்தவர்கள் திறமைப்பட்டவர்களாக இருப்பவர்கள் மனிதர்களை வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா? காணிக்காரர்கள் பக்தரும் மக்களும் சக்தியுடையவர்களாகவும் குறி சொல்லும் பேருடையவர்களாகவும் அருளாகவும் திறமை படைத்தவர்களாகவும் பேர் மட்டும் சக்தி படைத்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஐயா அழகா பாங்க ஐயா அவர்கள் இந்த மாந்திரத்தை அழிக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? ஐயா தவமில்லை சாமிதேசில மக்கள் உண்மையிலே தங்கள் சக்திகள்
ஆண்டவனே நேரில் வந்தது போல அல்லவா இருக்கிறது. மாந்திரிக சக்திகளும் ஏவல் சக்திகளும் பில்லி சூரிய சக்திகளும் அடக்கு முறைகளும் வேறு வெற்றிகளும் ஐயா முன்னால விடுபடாம போச்சு. மலையில் வாழும் காரிகாரர்கள் மொத்த சக்தி ஐயாட்டையும் கொண்டு ஒப்படைச்சார். இனிமேல் ஐயாவை மீறி ஏதாவது செய்ய முடியுமா? பொய்யில்லை, பிசாசில்லை, பிள்ளையின் உரைகள் இல்லை, நோய் இல்லை, நோவும் இல்லை, நும்பல துன்பமும் இல்லை, தொய்வில்லை, உரைகளில் இல்லை, சுருக்குமா ஞானம் இல்லை, மயிலை உலகத்தோடு வாழ ஒரு நினைவாள் என்றார். மையம் கிடையாது, மாத்திரம் கிடையாது, என்ன உருட்டு பிறகு இந்த உலகத்தில் வாழ மக்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று உரைத்தார். அதனை உரைத்து எப்படி இருக்கிற பண்டார குணமா வருகிறார். மறுபடியும் எங்க வருது? மகாராஜா காலத்துக்கு அவருடைய ஆட்சியில் ஒற்ற காலத்தில் ஐயா வைகுண்டர் எப்படி இருக்கிறார்? மறுமை தருவார் என்றும் தான கிடப்பாறு தற்காப்பது தருமம் என்றும் கோட்பாட்டை ஆதாரமாக வைத்து மக்களுடைய பேரறிஞர் இல்லாமல் சமராக ஒத்துழையோடு சான்றோராகிய மக்கள் அனைவரையும் தர்மயுக வெளிப்பதற்காய் அறிவுறுத்தினார். அப்படியான தங்களை தர்மயுக மக்களாக மாற்றி சில வழிமுறைகளை கடைபிடிக்க ஐயா வலியுறுத்துகிறார். மக்கள் தங்கள் சுயமரியாதை உடையவர்களாக, மானமுடையவர்களாக, அச்சமற்றவர்களாக வடிவுபடுத்தும் வகையில் அழித்து கொண்டே என்பது முதன்மை பெற்றது என்று சொன்னார். யாருக்காக மண்டியிடார்? எவன் முன்னாலே மண்டிட்டு நிற்காது, சன்மானத்தை இழக்காது, பயந்து ஒழுங்கி வழிநடத்த நிற்காது, சுயமரியாதை ஒருபோது விட்டுக் கொடுக்காது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்பதை உணருங்கள். Yeah.